ஹாய் வியூவர்ஸ், நீங்க போன் வாங்க போறீங்கன்னா புதுசா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது குவார்டரான ஸ்டார்டிங்கான ஏப்ரல் மாசம் குவார்டர் 2ல கொத்தா பலவிதமான புது போன்ஸ் எல்லாம் வந்து இறங்க போகுது. அது என்னன்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக் கண்டென்ட் பாக்குறதுக்கு இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு அண்டர் 12,000 குள்ள ஒரு போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபினிக்ஸோட Note 50X என்ற 5G Note 50X 5G போன் இருக்கு. இந்த போனை பாத்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, Dimensity 7300 அல்டிமேட் என்ற ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த போன் வந்து அடுத்த மாசம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்கு. அதுவும் இல்லாம 5100 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 6.82 இன்ச் கூட பிக்கஸ்ட் டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்தவரைக்கும் 50MP மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 2MP செகண்டரி கேமரா, அதுக்கப்புறம் வந்து 16MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. 3 கேமரா மொத்தம் கொடுக்குறாங்க. 3 கேமராவுமே வேற லெவலா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்டுக்கு வேற லெவலா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க மெமரி கார்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதையும் தெரிஞ்சுங்க. 1TB வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 வரப்போகுது. நீங்க 12,000 கீழே ஒரு போன் எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் 50X அடுத்த மாசம் லான்ச் ஆக போகுது. அதை நீங்க வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, எனக்கு 15,000 கீழே போன் சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் ஒரு போன்ஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இன்ஃபினிக்ஸ்ல வேணா இன்னும் கொஞ்சம் நல்ல பிராண்டோட வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, iQOட Z10 இருக்கு. iQOட Z10 X இந்த போனை பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பட்ஜெட் செக்மெண்டான போன். இதுல பாத்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் வரலாம்னு கேட்டீங்கன்னா, Snapdragonோட 7 சீரிஸ்ல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன ப்ராசஸர்ன்றது இன்னொரு கன்ஃபார்ம்ல, ஆனா வரப்போற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் போன். கிட்டத்தட்ட 6100 mAh பேட்டரி 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்தவரைக்கும் 50MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைட், 2MP மேக்ரோ அந்த மாதிரி ஒரு கேமரா கொடுப்பாங்க. தேவையில்லாத 2MP அது மட்டும் இல்லாம இது வந்து 16MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. இது மெமரி கார்டு போடலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சிம் போட்டு ஒரு மெமரி கார்டு போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. 1TB வரைக்கும் இருக்க போது மெமரி கார்டு சப்போர்ட். அதுக்கப்புறம் Android 15 இருக்க போது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல போனா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் உங்களுக்காக தான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து எக்கச்சக்கமான போன்ஸ் அடுத்த மாசம் வரப்போகுது. அதாவது இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து Note 50 Pro 5G என்ற போன் வரப்போகுது. இதை பாத்தீங்கன்னா இது வேற லெவலா இருக்க போகுது. இது பாத்தீங்கன்னா Dimensity 7400 சிப்செட் வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 5000 mAh பேட்டரி வரப்போகுது. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது. 6.78 இன்ச் கூட டிஸ்ப்ளே வரப்போகுது. கேமரா பொறுத்தவரைக்கும் பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப், 50MP மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 2MP மேக்ரோ, 2MP டெப்த் இந்த ரெண்டு கேமரா விட்டுட்டாலும் ஒரு 50MP மெயின் கேமரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் கேமரா 50MP கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஃபினிக்ஸ் வந்து அப்டேட் தான் கொடுக்கறது இல்ல, ஆனா வந்து போன்ஸ் லான்ச் நல்லா தான் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. நல்ல குவாலிட்டியா லான்ச் பண்றாங்க. Android 15 வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதோட பிரைஸ் என்ன கேட்டீங்கன்னா under 25,000 இருக்கலாம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபினிக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான போன் வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இருக்கு இன்ஃபினிக்ஸோட GT20 ப்ரோவோட அப்கிரேட் வெர்ஷன் GT30 Pro. இன்ஃபினிக்ஸோட GT30 Pro. ஏன்னா இன்ஃபினிக்ஸோட GT20 Pro வந்து நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, யூசர் ரிவ்யூ வீடியோ இருக்கு. அதை வேணா நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த போன் வந்திருக்கு. ஆனா அப்டேட் வருமானது என்னன்னு தெரியல. ஆனா வந்து முந்தின ஜெனரேஷனோட இது நல்ல அப்கிரேடா கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கேமிங்காக கொண்டு வந்த போன். அதுவும் இல்லாம இது MediaTek Dimensity 8300 சிப்செட் போது 12GB RAM 256GB வேரியன்ட் வரைக்கும் வரலாம்ன்ற சொல்லப்படுகிறது. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் பெரிய டிஸ்பிளே 6.82 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 200MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க அப்படின்றது. மற்ற ரெண்டு கேமரா தேவையில்லாத ஒண்ணுதான் அப்படின்றது தான். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32MP கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து ஒரு 25,000 கேமிங் மொபைல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அது கேமிங் கிட்டோட கொடுப்பாங்க, அந்த கூலர்லாம் கொடுப்பாங்க. நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் இந்த மொபைல் அப்படின்றது தான் கேமிங் சீரிஸ்ல. ஆனா அப்டேட் கொடுப்பாங்கன்றது சொன்னீங்கன்னா, ஆனா வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்து. அடுத்தா பாத்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நல்ல பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா iQல இருந்து Z10 ஒரு போன் இருக்கு. இந்த Z10 போன் எப்போ வரப்போகுது, அதுவும் அடுத்த மாசத்துல தான் வரப்போகுது. இது பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராசஸரோட கொடுக்குறாங்க. அது கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா, Snapdragonோட 7S Gen 3 வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும். 7S Gen 3 அல்லது Snapdragonோட 8S Elite கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு 30,000 கீழே வரக்கூடிய ஒரு நல்ல போன் ஆயிருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா 7300 mAh பேட்டரி இருக்கும்போது பிக் பேட்டரி
பேட்டரி, உங்களுக்கு பவர் பேங்கே தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம அதை ஃபாஸ்டா சார்ஜ் பண்ண 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 6.67 இன்ச் கூட டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கேமரா பொறுத்தவரைக்கும் 50 MP மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 2 MP ஒரு டெப்த் இல்ல மேக்ரோ கொடுப்பாங்க. அது தேவையில்லாத ஒண்ணு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 MP கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துரும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வந்து 30,000 வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. Snapdragon 8 Elite பக்கம் போனாங்கன்னா 8S Elite அதுக்கு கிட்ட போனாங்கன்னா 30,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, எனக்கு மோட்டோ தரப்புல இருந்து ஒரு போன் வரும்னு நினைச்சீங்கன்னா அண்டர் 30,000ல மோட்டோ தரப்புல இருந்து மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷன் இந்த போனோட லீக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த போனை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே பேசிருக்கோம். இருந்தாலும் இங்க சொல்றேன், இது பாத்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டியோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான 7400 சிப்செட் வரப்போகுது. 8GB RAM 256GB வேரியன்ட் வரப்போகுது. 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 6.7 இன்ச் கொண்ட டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 50 MP மெயின் கேமரா, 13 MP அல்ட்ரா வைட்ன்ற மாதிரி ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க. 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து நல்ல ஃபீச்சர்ஸா கொடுப்பாங்க. ஆனா வந்து அப்டேட் வந்து கேவலமா கொடுக்குறாங்க மோட்டோ. அதையும் நான் இங்க மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால அப்டேட்டை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க. ஆனா வந்து இப்போதைக்கு வந்து மோட்டோல எட்ஜ் 60 ஃபியூஷன் நல்ல ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்றாங்க. அப்டேட் பண்ணாம வச்சிருந்தா கூட நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, இது வந்து பிளாக்ஷிப்போட ரேஞ்சு கிட்ட நம்ம போயிட்டோம். இந்த பிளாக்ஷிப் ரேஞ்சுக்கு போறதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓப்போ தரப்புல இருந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேடா ஓப்போ தரப்புல இருந்து F29 Pro Plus 5G அப்படின்ற ஒரு போன் வரப்போகுது. இது பாத்தீங்கன்னா இப்போ F29 சீரிஸ் லான்ச் ஆயிடுச்சு. F29 Pro அதோட அப்கிரேடா F29 Pro Plus வரப்போகுது. ஆனா வந்து இதுல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் கொடுக்குறோம், எல்லாமே வந்து பவர்ஃபுல்லா கொடுத்துட்டு ஆனா சிப்செட்டை கொஞ்சம் கேவலமா தான் கொடுப்பாங்க. ஏன்னா கேட்டீங்கன்னா, இது வந்து மீடியாடெக் டிமென்சிட்டியோட 7300 சிப்செட் தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல அண்டர் 50,000 கீழே வர பிரைஸ் 20,000 வரைக்கும் வைக்கலாம். ஆனா வந்து இவங்க வாட்டர் ப்ரூஃப் அது இதுன்னு சொல்லிட்டு 5500 mAh பேட்டரி வச்சு 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து 6.7 இன்ச் கூட டிஸ்ப்ளே கொடுத்து கேமரா பொறுத்தவரைக்கும் 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ டெப்த் கேமரா கொடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்து Android 15 கொடுத்து 33,000 கிட்ட போகுது. 33,000 இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த்தல. ஆனா லான்ச் ஆக போகுதுன்றதை தெரிஞ்சுக்கீங்க. அப்ப நல்ல போன்லாம் லான்ச் ஆகல. இவ்வளவு போன் சொன்னேன், நல்ல போனே இருக்கு. பிளாக்ஷிப் லெவல் போன்ஸ் லான்ச் ஆகலன்னு கேட்டீங்கன்னா அதுவும் லான்ச் ஆகுது. அது என்னன்னா போன்ஸ் சொல்றேன். பிளாக்ஷிப் லெவல்ல பாத்தீங்கன்னா OnePlus 13 mini இருக்கு. OnePlus 13 mini பொறுத்த வரைக்கும் இதுல என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, Snapdragon 8 Elite வரப்போகுது. அதுக்கப்புறம் 8GB RAM கொடுக்குறாங்க, 256GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க, 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. காம்பாக்ட் போனா வரப்போகுது. 6.3 இன்ச் கூட சின்ன போனா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 50 MP மெயின் கேமரா, 50 MP மேக்ரோ அல்லது 50 MP அல்ட்ரா வைட் அல்லது டெலிஃபோனா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 8 MP ஒரு கேமரா கொடுப்பாங்க. பேக்ல 3 கேமரா, ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 MP கேமரா கொடுக்குறாங்க. இது வந்து எப்படிப்பட்ட போன் கேட்டீங்கன்னா, அதாவது OnePlus 13R அப்கிரேட், அதுக்கப்புறம் OnePlus 13 கொஞ்சம் மினி வெர்ஷன். அதனால அதோட பிரைஸ் கம்மியா வைப்பாங்க. அதனால வந்து காம்பாக்டா இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு 50,000 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுதான் பிளாக்ஷிப் போனா, வேற பிளாக்ஷிப் போனா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் தரப்புல இருந்து ஒரு பிளாக்ஷிப் போன் லெவல்ல ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. ஆனா இது பிரைஸ் வந்து என்ன பிரைஸ்ன்றது எனக்கு தெரியல. அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜ்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் வரப்போகுது. இது Snapdragon 8 Elite வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது பேட்டரியை பாத்தீங்கன்னா ரொம்பவே மொக்க பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 3900 mAh பேட்டரி இந்த காலத்துல அப்படின்றது கேட்டீங்கன்னா அதுக்கு அது ஒரு அதான் பேட்டரி. ஆப்டிமைஸ் பண்ணாலும் சாம்சங் என்ன ஆப்டிமைஸ் பண்ணாலும் இந்த காலத்துல 3900 ஒரு அரை நாளுக்கு கொடுத்தாங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 6.7 இன்ச் கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்தவரைக்கும் ரெண்டு கேமரா பேக்ல 200 MP மெயின் கேமரா, 50 MP செகண்டரி கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 12 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. Android 15 கொடுக்குறாங்க. பிரைஸை பொறுத்தவரைக்கும் ஒரு 50,000 இருந்து 55,000 வரலான்ற மாதிரி என்னோட கருத்து. ஆனா பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப டவுனா கொடுத்துருக்காங்கன்றது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் வருதான்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 9a. கூகுள் பிக்சல் 9a பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் வந்து இப்போதைக்கு இந்த மாசம் லான்ச் ஆகி சேல்ஸ்க்கு வந்திருக்க வேண்டியது. சில பஞ்சாயத்துகள் காரணமாக நம்ம சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், கூகுள் பிக்சல் 9a குவாலிட்டி இஷ்யூ இருந்தது காரணமாக சேல்ஸை தள்ளி வச்சிருக்காங்க. சேல்ஸ் வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்த மாசம் வரதுனால இது அப்கமிங் போன் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. Tensor G4 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 8GB RAM 256GB வேரியன்ட் வரப்போகுது. 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 23 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 6.3 இன்ச் கொண்ட டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 48 MP மெயின் கேமரா, 13 MP அல்ட்ரா வைட், 13 MP ஃப்ரண்ட் கேமரா. இந்த கேமரா செட்டை பொறுத்த வரைக்கும் கூகுள் வந்து வேற லெவல் கேமரா வந்து ஆப்டிமைஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து MP எல்லாம் பார்க்க தேவையில்ல, அதோட ப்ராசஸிங் சூப்பரா இருக்கும் அப்படின்றது தான். அதனால கேமராக்கே பேர் பண்ண போன்ஸ் தான் கூகுள். அது மட்டும் இல்லாம இதுல நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த போனை வந்து இப்போதைக்கு நான் யாருக்கும் வாங்க சஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் லான்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு தீபாவளி டயத்துல இந்தியாவில் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாசத்துல தீபாவளி வந்துடும். அந்த தீபாவளி டயத்துல பாத்தீங்கன்னா தீபாவளி சேல்ஸ் இது வந்து ஒரு 40,000 கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா நல்லா ஒர்த்தா இருக்குன்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம 7 years அப்டேட் கிடைக்கும்.
அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மோட்டோரோலா தரப்புல இருந்து இன்னொரு போன் வர போகுது. மோட்டோரோலா தரப்புல இருந்து எட்ஜ் 60 வரப்போகுது. எட்ஜ் 60 ஃபியூஷன் பார்த்தோம். அதே போல மோட்டோரோலா தரப்புல இருந்து எட்ஜ் 60 வரப்போகுது. இது ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 யோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட வரப்போகுது. 5000 mAh பேட்டரி வரப்போகுது. கேமரா பொறுத்தவரைக்கும் 50MP மெயின் கேமரா, 32MP அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் இல்ல டெலஃபோட்டோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 13MP வந்து டெலஃபோட்டோ ஒன்று கொடுப்பாங்க. 32MP அல்ட்ரா வைட் வச்சா 13MP டெலஃபோட்டோ கொடுப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது பார்த்தீங்கன்னா சோனி கேமராவோட போவாங்க. அது மட்டும் இல்லாம 15MP வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 35,000 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வருது. மோட்டோரோலால இருந்து ஃபிளாக்ஷிப் போன் வரலன்னு கேட்டீங்கன்னா மோட்டோரோலால இருந்து ஒரு ஃபிளாக்ஷிப் போன் வருது. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்டோரோலா எட்ஜ் 60 அல்ட்ரா. இது பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 8 லைட்டோட வரப்போகுது. ஆனா பேட்டரியா பொறுத்த வரைக்கும் நம்ம மொக்க பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 4600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபாஸ்ட் சார்ஜிங் 150 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம 200MP மெயின் கேமரா கொடுக்க போறாங்க. 50MP அல்ட்ரா வைட், 50MP டெலஃபோட்டோ அப்படின்ற மாதிரி ரெண்டு கேமரா 50MP ஒரு 200MP கொடுக்க போறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா 60MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்க போறாங்க. Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரும். இது வந்து ஒரு 70,000 ரூபாய் கிட்ட போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதுதான் வருதான்னு கேட்டீங்கன்னா வேற எந்த அல்ட்ரா போன் வருதுன்னு கேட்டீங்கன்னா விவோ தரப்புல இருந்து விவோ X200 அல்ட்ரா வரப்போகுது. இதை பாத்தீங்கன்னா இதுவும் வேற லெவல் கேமரா செட்டப்போட இருக்கு. இது பாத்தீங்கன்னா 6.8 இன்ச் கொண்ட டிஸ்பிளே வரப்போகுது. ஸ்னாப்டிராகன் 8 லைட்டோட போகுது. அது மட்டும் இல்லாம 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 200MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 64MP வந்து டெலஃபோட்டோ அதை அல்ட்ரா வைட் கொடுப்பாங்க. 50MP ஒரு டெலஃபோட்டோ அல்லது அல்ட்ரா வைட் இதுல ஏதாவது ரெண்டு மாத்திக்கிங்க. அதுக்கப்புறம் ரியர் கேமரா ஃப்ரண்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரைக்கும் 50MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ விவோ அல்ட்ரா போனை லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஓப்போ தரப்புல இருந்து Find X8 அல்ட்ரான்ற ஒரு போன் வரப்போகுது. இதுவும் பாத்தீங்கன்னா இதுதான் இதுவும் இந்த ஏப்ரல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பாத்தீங்கன்னா 5500 mAh வரப்போகுது. 12GB RAM வரப்போகுது. 512GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுவும் பாத்தீங்கன்னா 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது. இது ஸ்னாப்டிராகன் 8 லைட்டோட வரப்போகுது. 50MP வந்து குவாட் கேமரா கொடுக்க போறாங்க. அதனால 3 50MP கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்லயும் வந்து 50MP கேமரா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 85,000 இருந்து 90,000 ரூபாய்க்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்த்து என்ன போன்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு கேட்டீங்கன்னா ரெட்மி தரப்புல இருந்து ரெட்மி டர்போ 4 ப்ரோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் போக்கோ தரப்புல இருந்து போக்கோ F7 அல்ட்ரா வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற தரப்புல இருந்து ரியல்மி தரப்புல இருந்து ரியல்மி நியோ 7 போன் வரப்போகுது. இது மட்டும் இல்லாம பல சின்ன போன்ஸ் எல்லாம் லான்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு லான்ச் ஆகக்கூடிய போன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோம். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக் ரிலேட்டிவ் கண்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல லான்ச் ஆகும்போது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதோட ஆஃபர் லிங்க்ஸ்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதனால வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.